நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா தான் பிளான் போட்டிருந்தாங்க. ஆனா, அஞ்சலிக்கு இது எல்லாமே தெரியாத வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா இருந்துட்டு இருந்துச்சு. எப்போ இந்த அஞ்சலிக்கு இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்துச்சோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஒரு மாஸ்டர் பிளான போட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வேற லெவல் மாஸ் காட்ட ஆரம்பிச்சுட்டா. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி இருந்துட்டு, நம்ம இலக்கியாவ விரட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பத்துல இந்த அஞ்சலிய கூட்டிட்டு வந்தாங்க. இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கூட கைகோர்த்துருக்கிறதுக்கான காரணம், நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விரட்டுறதுக்காக தான். அதாவது இந்த அஞ்சலிய வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள இந்த பைரவி போறதான். அங்க போனதுக்கு அப்புறமா இலக்கியாவ வந்து இப்ப விரட்டுறதுக்காக மறுபடியும் அஞ்சலிய உள்ள வர வைப்பாங்களாம். என்னதான் கணக்குன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இவ்ளோ நாள்ல வந்து இவ்ளோ வருஷத்துல கிழிக்க முடியாதத இப்போ வந்து கிழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி 2 பேரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து இது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அஞ்சலியும் பைரவியும் வந்துட்டு இப்போ மறுபடியும் உள்ள வர்றது எல்லாருக்குமே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். கார்த்திக்க வச்சு உள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணாங்க. இப்போ கார்த்திக் வந்துட்டு பிரியாவ பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்க வீடு சாத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கூடவே வந்து அங்க இருக்கிற ஆட்கள் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு, அதாவது அந்த பைரவியும், அதுக்கப்புறம் வந்து அஞ்சலி இவங்க ஏற்பாடு பண்ண ஆட்கள் வந்து அங்க சொன்னத கேட்டு நம்ம கார்த்திக் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாரி இருக்கும்போது நம்ம பிரியாவ வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மனசொடைஞ்சு போயிட்டாரு. இப்போ நேரா வீட்டுக்கு போய் என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தலைகீழ அவர் இருக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து இதுக்கு மேல நம்ம எதுக்காக உயிர் வாழணும்? ஏற்கனவே ஒருத்தி வந்தா, அவள நம்பி வந்து ஏமாந்து போனேன். இப்போ ஒருத்தி வந்தா, அவள நம்பி வந்து நான் ஏமாந்து போயிட்டேன். அது மட்டும் இல்லாம பிரியாவ நான் அந்த அளவுக்கு வந்து உண்மையா நேசிச்சேன். இதுக்கு மேல வந்து என்னால உயிரோட இருக்க முடியாது. எல்லாருமே வந்து என்னை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து விஷத்த குடிச்சு நம்ம கார்த்திக் வந்து இறந்து போறதுக்கு தயாரா இருக்காரு. விஷம் இல்லன்னா தூக்கு அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. கடைசியில வந்து விஷம் குடிச்சா கசக்குமேன்னு சொல்லிட்டு, தூக்கு மாட்டி செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு எடுத்து தூக்குக்குள்ள போட்டு, கடைசியில வந்து தூக்கு மாட்டும்போது நம்ம கௌதம் பார்த்து பயங்கரமா வந்து கதறிறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம கார்த்திக்கே வந்து காப்பாத்துறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம பிரியா இல்லன்னா கார்த்திக் தன்னோட உயிர விடுறதுக்கு கூட தயாரா இருப்பாரா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.